ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விளாக். ஒரு அல்டிமேட்டான பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, ரொம்ப பார்க்கவே எச்சி ஊறுது வாயில். அவ்வளோ அழகாக ரொம்பவே டேஸ்ட்டாக பிரமாதமான ஒரு பீஃப் பிரியாணி செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எப்படி பொழு பொழுன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இலையில போட்டு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது செய்யும்போது அளவு எல்லாமே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு புரியும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 கிலோ பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 250 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கார்டியா கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். அது எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. அதை போட்டுட்டு வெங்காயம் 400 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லாவே வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணுங்க பிரியாணிக்கு. அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 200 கிராமுக்கு சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டும் நல்லா அது வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். அது ஒரு 6 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அதுவுமே நல்லா வதங்கட்டும். ஒரு கப்பில் புதினா இலை, மல்லி இலை 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து மசிஞ்சு வரட்டும், வதங்கட்டும். இப்போ அதை நல்லாவே கிளறி விட்டுருவோம். இது எல்லாமே நல்லாவே வதங்கி வரணும். நான் ஏற்கனவே பீஃபை ஒரு 5 விசில்கிட்ட விட்டு அது கொஞ்சம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளிலேயே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சீக்கிரம் வதங்கும், அதுக்காக உப்பு போட்டாச்சு. இப்போ பக்கத்து அடுப்பில் நம்ம உலை வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி வடி பிரியாணி செய்யுங்க, ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ நான் மிளகாத்தூள் 1 கிலோ அளவுக்கு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 5 கிராம் கரம் மசாலா கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு போதுமான அளவு. 10 கிராம் மிளகாத்தூள், 5 கிராம் கரம் மசாலா இது போடுங்க, ரொம்பவே கரெக்டான அளவு. 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று செய்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா தக்காளி எல்லாமே பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா கறி, அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நல்லாவே அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வெந்து வரட்டுங்க. இப்போ 1/2 லெமன் கிட்ட புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுவுமே நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட அளவு தெரியும். கரெக்டாக எப்படி பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்பவே ஈஸியாக வரும் பிரியாணி. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டுங்க. தண்ணியும் நல்லாவே காயட்டும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ஒலை தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ அதில் 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராமு, 3 ஏலக்காய் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை மட்டும் போடணும். போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியை அதில் சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளியை அடி பிடிக்காமல் நம்ம அந்த கறி போட்டுக்கோம் இல்லையா, நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கறி விசிலில் விட்டு அவிச்சிருந்தோம் இல்லையா குக்கரில், அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கிறோன்னு. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ அதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. நல்லா வேகட்டும், நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஓலை காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ அரிசியை போட்டுக்கிடுவோம். அரிசி போட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. லைட்டாக கொதி வரும்போது நம்ம வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணியுமே இங்கே பாருங்கள் கொதி வந்துருச்சு. தண்ணி எவ்வளோ சேர்க்குறோன்னா நம்ம பிரியாணிக்கு வடி பிரியாணி செய்கிறோம். இது சரியா? வடி பிரியாணி செய்யுங்க, ரொம்பவே ஈஸியாக வரும். யாரெல்லாம் பிரியாணி நமக்கு செஞ்சால் சொதப்புது, நம்ம மட்டும் ஒழுங்காக செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் இது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே அருமையாக வரும். நம்மளும் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக செம்மையாக செஞ்சு எடுக்கலாம். சரியா? இப்போ சாப்பாடை வடித்து எடுத்துக்கிடுவோம்.
தண்ணி வந்து கறி முங்குற அளவுக்கு ஊற்றுங்க, ரொம்ப வைக்காதீங்க தண்ணி. அரிசி வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ தம்மில் போடையில் இதில் ஃபுல்லாக வெந்துடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி சோறு வந்து குழஞ்சிரும், ஒன்றோட ஒன்று பின்னிக்கிறோம், சாப்பாடு பொழு பொழுன்னு வராது. ரொம்பவே கவனமாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சாப்பாடு செம்மையாக அருமையாக அழகாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அல்டிமேட்டான பிரியாணி செம்மையாக செய்யலாம், தைரியமாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி போட்டாச்சு. போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஃபுல்லாக தண்ணி நல்லா உள்ளே சாப்பாடு அள்ளி பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக வற்றிடும், லைட்டாக சொதன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருங்க. சுடுதண்ணி போட்டு தான் நம்ம தம்மு போடணும். தோசைக்கல்லில் போட்டுக்குருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ சாப்பாடு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது தோசைக்கல் வச்சு நம்ம தம்மில் ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க. அடுப்பை சிம்மில் போட்டு மேலே தண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கிடுவோம். 15 நிமிஷம் கழித்து பிரித்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், செம்மையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ அழகாக உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுல சாப்பிடணும் போல். ரொம்பவே டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது யார் வேணால் ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சுருக்கேன். ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் அசத்துங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.